குட்டிப்புலி என்னுடைய முதல் படம். அதில் அம்மா சென்டிமெண்ட்டு வச்சு படம் எடுத்தேன். அது நல்லபடியாக சில குறைகள் பத்திரிகைகள் சுட்டி காட்டினாலும் அதை திருத்திக்கிட்டு நான் இந்த படத்தில் ஒரு லைவாக எடுத்திருக்கேன். இதில் வந்து பொண்ணு கொடுத்த மாமனுக்கும் பொண்ணு எடுத்த மருமகனுக்கும் நடக்கிற பாச போராட்டம் அண்டு ஈகோ யுத்தம், இதை வந்து படமாக எடுத்திருக்கேன். இது வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் தாத்தாவுக்கும் நடந்த ஒரு விஷயந்தான். அவங்களுக்குள்ளே நடந்த விஷயத்தை தான் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். அந்த விஷயத்தை எடுத்து படமாக்கணுன்னு 16 வயசில் நினச்சது இன்றைக்கி ஞானவேல் சார் மூலமாகவும் கார்த்தி சார் மூலமாகவும் நிறைவேறியிருக்கு. அதனால் இந்த மேடையில் அவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி. ஸோ இதே மாதிரி என்னுடைய படைப்புகள் எல்லாமே படைப்புகள்லாம் சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்து வர்ற சினிமா எல்லாமே ஏதாச்சும் ஒரு உறவை பற்றி தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வேறு தெரியாது, எனக்கு சிட்டிலலாம் படம் இருக்குது தெரியாது. ஏன்னா அந்த வாழ்க்கை தெரியாத தொழில். ஊரில் ஒரு சொல்லோட சொல்லுவாங்க, தெரிஞ்ச தொழிலை தொட்டவனு கேட்டான், தெரியாத தொழில் தெரிஞ்ச தொழிலை விட்டவனு கேட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனு கேட்டான்னு. ஸோ அதனால் பார்த்தீங்களா மேடையில் ஏறும்போதே திணறுது. தெரிஞ்ச சொல்லோட 10 பேர்த்துக்கு முன்னாடி தான் சொல்கிறது. அதனால் எனக்கு பேசவும் தெரியாது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் சொல்லிக்கிறேன் கார்த்தி சாருக்கும் ஞானவேல் சார், எஸ்ஆர் பிரபு சார், எஸ்ஆர் பிரகாஷ் சார் அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன். அதேமாரி அந்த மேடையில் வந்து எப்பயுமே வாய்ப்பு கொடுத்தது, வாழ்க்கை கொடுத்தது, 2 பேரும் வாழ்க்கையில் மறக்கவே கூடாது. அவங்க அண்ணன் மாதிரியா அம்மா மாதிரியா. அதனால் குட்டிப்புள்ளியில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சார் அவர்களுக்கும் முருகானந்தன் சார், ப்ரொடியூசர் முருகானந்தன் சார் அவர்களுக்கும் இந்த மேடையில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்த என்னுடைய ஒளிப்பதிவாளர், அதாவது நான் குட்டிப்புள்ளியிலே அவரை ட்ரை பண்ணேன், பிடிக்க முடியல, ஏன்னா ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ இந்த படத்தில் ஞானவேல் சார் மூலமாக ஈஸியாக கிடச்சிட்டாரு. ஸோ அவர் வந்து எனக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எடுத்து கொடுத்துருக்காரு. அவருடைய உழைப்பு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குது. அதே மாதிரியாக இசையமைப்பாளர் ஜிவி சார். ஸோ மெட்டுக்கள் எல்லாமே வெரைட்டியாக இருக்கும். எந்த மெட்டுக்களும் ஒன்று சாரமாக தான் இருக்கும். அதேமாதிரி அதுக்குள்ளேயே ஒவ்வொரு பல்லவி ஒன்று இருக்கும், சரணம் 2 சரணம் வேரியேஷனாகவே இருக்கும். அதேமாதிரி சாங்கில் லிரிக்கிலையும் எல்லாமே வேரியேஷனாக இருக்கும். ஒன்று வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் உண்டான உறவு, அவங்களுடைய பாசம் அந்நிய புண்ணியம் அப்படி ஒரு பாட்டு இருக்கும். அதே மாதிரியாக மாமனுக்கும் மருமகனுக்கும் உண்டான ஒரு சாங் இருக்கும். தமிழ் சினிமாவில் மாமன் மருமகன் ஒரு படம் வந்திருக்குது. அது வந்து 1962 கோவலசன் சார் டைரக்ஷன் பண்ண கற்பகம். ஸோ அதுக்கப்புறம் யாருமே தொடலை அந்த களத்தை, நான் தொட்டிருக்கேன். ஸோ என்றைக்குமே மாமன் மருமகன் எல்லா பேருக்குமே மாமா உண்டு, எல்லாருமே மருமகனாக உண்டு. ஸோ இந்த உறவை யாரும் தவிர்க்க முடியாது, இந்த உறவை யாரையும் தள்ளி வைக்கவும் முடியாது. அதை வந்து நீங்கள் தான் வெற்றி படமாக்கணும். அதுக்கப்புறம் எடிட்டர் பிரவீன் சார், அதுக்கப்புறம் வீரசமரனை, இப்படி எல்லா பேரும் எனக்கு நிறையா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக என்னுடைய பணியாற்றிய நான் அசிஸ்டண்ட்லாம் சொல்ல மாட்டேன், என்னுடைய வருங்கால இயக்குநர்கள் செல்வபாண்டி சார், இளங்கோ, பாலா, கீரன், பரணி, பாண்டி, தட்சன் என அனைவருக்கும் இந்த மேடையில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் மீண்டும் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து வேறு எதையும் பற்றி குறிப்பிடலை, மாமன் மருமனை பற்றி முழுமையான ஒரு பாசப்படம் தான். இதில் எதை பற்றி நாங்கள் தாழ்த்தியோ யாரை பற்றி உயர்த்தியோ சொல்லலை. மீண்டும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு மாமன் மருமனை சம்மந்தப்பட்ட கதை. அதேமாதிரியா எனக்கு முதல் படத்தில் எப்படி குட்டிப்புள்ளிக்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற வச்சிங்களோ, அதேமாதிரியா என்னுடைய 2வது படமும் கொம்பனையும் வெற்றி பெற செய்யுமாறு முன்னாடி இருக்கிற பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி என அனைவருக்கும் என்னுடைய கோரிக்கையாக வச்சு என்னை வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லுன்னு தெரில, எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் இதை நல்லபடியாக ஃபார்வர்ட் பண்ணி இது பண்ணணும். அதுக்கப்புறம் படத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் சொல்லிட்டேன். ரொம்ப முக்கியமான ஒரு தடவை நான் மறந்துட்டேன். ஏன்னா இது வந்து நம்ம மேடையில் எங்கள் அம்மா இல்லாத மாதிரி தான் இதெல்லாம், அது மாதிரி தான். ஏன்னா இந்த இப்போ மேடையில் எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லைங்கிறது ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அதே மாதிரியா இதில் நான் பேசாத அந்த வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன். ராஜகிரண் சார், அவரை பற்றி சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா அந்த படம் வந்து நான் அந்த கதை மாமன் முத்தையா அப்படிங்கிற கேரக்டர் என் மனசுக்குள்ளே வரும்போதே அதுக்கு ராஜகிரண் சார் தான் ராசாவி மனசில் பார்த்தவொடனே உருவாச்சு. ஸோ அன்னிலேருந்து இந்த கதை முன்னாடியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜகிரண் சார் இல்லை சத்யராஜ் சார் வச்சு போகலாம் அப்படிலாம் சொன்னாங்க. இல்லைங்க, இது அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணால் தான் உயிர் கிடைக்கும் அப்படின்ட்டு 10 வருஷம் சொல்லிட்டு குட்டிப்புலி பண்ணேன். ஸோ இப்போ ராஜகிரண் சாரை வச்சு அந்த படம் பண்ணிட்டேன். அவரும் இந்த படத்துக்கு ஒரு மாமனாக நான் நினச்ச
முத்தையாவா எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ நல்ல டெக்னீஷியனாக சேர்ந்து இந்த படம் எடுத்திருக்கோம்.